அருள்மிகு வீரட்டேஸ்வரர் திருக்கோயில் வரலாறு. மூலவர் வீரட்டேஸ்வரர் தட்சபுரீஸ்வரர். உற்சவர் சம்ஹாரமூர்த்தி அம்மன். இளங்கொம்பனையாள் பாலாம்பிகா. தல விருட்சம் பலாமரம் வில்வம் தீர்த்தம் உத்திரவேதி. புராண பெயர் திருப்பரியலூர். ஊர் கீழப்பராசலூர். மாவட்டம் மயிலாடுதுறை. ஸ்தல வரலாறு. திருப்பரியலூர் சிவபெருமானின் அட்டவீரட்ட தலங்களில் ஒன்று. மற்றவை கண்டியூர், திருக்கோவலூர், திருதிகை, திருவிட்குடி, வழுவூர், குறுக்கை, திருக்கடவூர் ஆகியவை. சிவபெருமானை மதிக்காமல் தட்சன் நடத்திய யாகத்தையும் தட்சனையும் அழித்த தலம் ஆகும். சிவபெருமானின் மனைவியான தாட்சாயினியின் தந்தை தட்சன் மிகச்சிறந்த சிவபக்தன். அவனுக்கு வரம் அளித்த சிவன் என்றும் கூட மதியாமல் அவருக்குரிய அவிர்வாகத்தையும் தான் நடத்தும் யாகத்தில் தராமல் ஆணவத்துடன் நடந்து கொண்டான் தட்சன். தட்சன் நடத்தும் யாகத்திற்கு தாட்சாயினி செல்ல ஈசன் அனுமதி கொடுக்கவில்லை. இருந்தும் யாகத்திற்கு சென்ற தாட்சாயினியை மகள் என்றும் பாராமல் அவமரியாதை செய்தான் தட்சன். திரும்பிச் சென்று ஈசனை பார்க்க மனம் வராத தாட்சாயினியாக குண்டத்தில் கொழுந்துவிட்டு எரியும் தீயில் வீழ்ந்து தன்னை மாய்த்து கொண்டாள். கோபமுற்ற ஈசன் வீரபத்திரரை அனுப்பி தட்சன் நடத்தும் யாகத்தை அழித்ததுடன் தட்சன் தலையை கொய்து அவனை தண்டித்த தலம் திருப்பரியலூர். தன்னை மதிக்காமல் தட்சன் நடத்திய அந்த யாகத்தில் கலந்து கொண்ட தேவாதி தேவர்களை எல்லாம் சிவபெருமான் தண்டித்தார். அப்போது சூரியனின் பல் உடைந்தது. இதனால் தான் இத்தலத்தில் சூரியன் தனி சன்னதியில் வீற்றிருந்து சிவனை தினமும் வணங்கி வருகிறார். எனவே இத்தலத்தில் நவக்கிரங்களுக்கு என்று தனி சந்நிதி இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. கோயில் சிறப்புகள். இங்கு சிவன் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார். இங்கு கோயில் கொண்டு எழுந்தருளியுள்ள இறைவன் வீரட்டேசுவரர் தட்சபுரீசுவரர் எனவும் இறைவி இளங்கொம்பனையாள் எனவும் அழைக்கப்படுகின்றனர். ஞானசம்பந்தப் பெருமான் இத்தலத்தை போற்றி பாடியுள்ளார். தழலாய் நின்றான் இளம் கொம்பனாளோடு இணைந்தும் பிணைந்தும் விளங்கும் திருப்பரியில் வீரட்டத்தானே எனப் போற்றுகின்றார். கருவறையில் இறைவன் லிங்க வடிவிலே காட்சி தருகிறார். இறைவன் சந்நிதிக்கு முன்பாக தனி சந்நிதியில் தட்ச சம்கார வீரபத்திர மூர்த்தியின் திருமேனியை வழிபடலாம். சூலம், மழு, கத்தி, கேடயம், கபாலம், மணி ஆகிய ஆயுதங்களை தாங்கிய 6 கரங்களுடன் காட்சி தருகிறார். இம்மூர்த்தியின் திருவடியில் தட்சன் வீழ்ந்து கிடப்பது போல காட்டப்பட்டுள்ளது. வீரம் என்பதற்கு அழகு என்றும் பத்திரம் என்பதற்கு காப்பவன் என்றும் பொருள். நம்மை அனைத்து இன்னல்கள் துன்பங்களிலிருந்து காத்தருள்வான் இறைவன் என்பதை இங்கே வழிபட்டு உணரலாம். இத்திருக்கோயிலில் பைரவருக்கும் சிறப்பான வழிபாடுகள் நடைபெறுகின்றன. மேற்கு நோக்கிய 5 நிலை இராஜகோபுரம், அதையடுத்தது 3 நிலை உள்கோபுரம். ஆலயம் 2 பிரகாரங்களுடன் இவ்வாலயம் அமைந்துள்ளது. முதல் இராஜகோபுரம் வழியே உள்ளே நுழைந்தவுடன் நந்தி, பலிபீடம் உள்ளன. கொடிமர விநாயகர் உள்ளார். ஆனால் கொடிமரம் இல்லை. வெளிப்பிராகாரம் வலம் வரும்போது விநாயகர், முருகன், மகாலட்சுமி, பைரவர், தல விநாயகர், நால்வர் சந்நிதி ஆகியவைகளை காணலாம். இரண்டாவது கோபுரம் கடந்து உள்பிராகாரம் நுழைந்தால் விநாயகர், விசுவநாதர், பைரவர், சூரியன் ஆகியோரின் சந்நிதிகள் உள்ளன. கோஷ்டமூர்த்தங்களாக நர்த்தன விநாயகர், தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், பிரம்மா, துர்கை ஆகிய மூர்த்தங்கள் உள்ளன. சண்டேசுவரர் சந்நிதியும் உள்ளது. கருவறை சுவரில் தக்கன் ஆட்டுத்தலையுடன் சிவலிங்கத்தை பூசிக்கும் சிற்பம் உள்ளது. வீரபத்திரர் தெற்கு நோக்கி 8 கரங்களுடன் உள்ளார். இம்மூர்த்தியின் திருவடியில் தக்கன் வீழ்ந்து கிடப்பதைப் போன்று சிற்பம் செதுக்கப்பட்டுள்ளது. கீழே செப்புத்தட்டில் தக்கன் யாகம் செய்வது போலவும் பிரமன் இருப்பது போலவும் சிற்பம் உள்ளது. இதை தகட்டால் மூடி வைத்துள்ளனர். சிவாசாரியரிடம் கேட்டு அத்தகட்டை தள்ளச் செய்து இச்சிற்பத்தை கண்டு தரிசிக்கலாம். சம்ஹாரமூர்த்திக்கு பக்கத்தில் நடராசர் சபை உள்ளது. கருவறையில் சிவன் சுயம்பு மூர்த்தியாக வீரட்டேஸ்வரர் என்ற பெயரில் அருள்பாலிக்கிறார். மூலவர் பெரிய திருமேனியுடன் சதுர ஆவுடையார் மீது மேற்கு நோக்கி காட்சியளிக்கிறார். மண்டபத்தில் உற்சவ திருமேனிகள் வைக்கப்பட்டுள்ளன. இவற்றுள் மயில் மீது ஒரு காலூன்றி நிற்கும் முருகன், சோமாஸ்கந்தர், விநாயகர், பிரதோஷ நாயகர் முதலியன சிறப்பாக உள்ளன. திருப்பரியலூர் திருப்பகழ் வைப்பு தலங்களில் ஒன்று. இங்கு முருகப்பெருமான் ஒரு திருமுகமும் 4 திருக்கரங்களும் கொண்டு விளங்குகிறார். இக்கோயிலில் பைரவருக்கு அர்த்தசாம பூஜை சிறப்பாக செய்யப்படுகிறது. தட்சன் யாகம் செய்த தலம் என்பதால் தட்சபுரம் என்றும் இத்தலம் அழைக்கப்படுகிறது. சிவபெருமானிடம் அளவற்ற வரங்களை பெற்ற தட்சன் செய்நன்றி மறந்து இறைவனை புறக்கணித்து வேள்வி நடத்தினான். உமாதேவி தனது தந்தையான தட்சனுக்கு அறிவுரை கூறியும் அவன் ஏற்கவில்லை. வேள்வியை தொடர்ந்தான். தட்சனையும் வேள்வியையும் அழிக்க இறைவன் வீரபத்திரரை அனுப்பினார். வீரபத்திரர் அவனது தலையை கொய்து வேள்வி தீயில் இட்டார். தட்சன் மனைவி வேதவல்லியின் வேண்டுகோளுக்கு இணங்க ஆட்டுத்தலையினை பொருத்தி மீண்டும் தட்சனை உயிர்ப்பித்தார் இறைவன். இறைவனது கருணையையும் வீரத்தையும் எடுத்துக் கூறும் தலமாக திருப்பரியலூர் விளங்குகிறது. ஞானசம்பந்தப் பெருமான் தமது திருப்பதிகங்களில் திருப்பரியலூர் இறைவன் பிணிதீர்க்கும் மருந்தாவான், உயிர்காக்கும் அமுதமாவான், குளிர்ந்த சடை முடியை உடையவன் என்றெல்லாம் போற்றுகின்றார். திருப்பரியில் வீரட்டத்தானை போற்றுபவர்களுக்கு துன்பம் நீங்கும் என்கிறார். திருவிழா. யாகசம்ஹார மூர்த்திக்கு தமிழ் வருடப் பிறப்பு, ஆடிப்பிறப்பு, ஐப்பசி பிறப்பு, புரட்டாசி சதுர்த்தி, தை முதல் தேதி, வைகாசி திருவோணம் நாட்களில் 6 முறை அபிஷேகம் செய்யப்படுகிறது. கார்த்திகை மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமையில் சிவன் வீதி உலா வருகிறார். திறக்கும் நேரம் காலை 6 மணி முதல் 12 மணி வரை, மாலை 5 மணி முதல் இரவு 7 மணி வரை திறந்திருக்கும். முகவரி: அருள்மிகு வீரட்டேஸ்வரர் கோயில், கீழப்பராசலூர், திருப்பரியலூர், நாகப்பட்டினம் மாவட்டம்.